வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நாள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி. ஸோ வீடியோ பார்க்குற உறவுகள் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. நம்ம டெலகிராம் சேனல் டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் கொடுக்குற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ஏப்ரல் 11க்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவின் பெருமைக்குரிய இலக்கிய விருதான பாரதிய பாஷா விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஸோ நமக்கு இந்த இலக்கிய விருது பார்த்திங்க அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. எஸ் ராமகிருஷ்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ விருதுநகர் தான் அவரோட ஊர். ஸோ விருதுநகரை சேர்ந்த எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்ம பாரதிய பாஷா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விருது யார் கொடுப்பாங்க அப்படின்னா கொல்கத்தாவை சேர்ந்த இலக்கிய அமைப்பான பாரதிய பாஷா பரிஷத்துன்னு சொல்லி ஒரு அமைப்பு தான் இந்த விருதை கொடுக்குறாங்க. இது இந்தியாவிலேயே சிறந்த இலக்கியவாதிகளை தேர்ந்தெடுத்து இந்த விருது வழங்கப்படுது. ஸோ இந்திய மொழிகளை மேம்படுத்துகிற நோக்கத்தோட கொல்கத்தாவை தளமாக கொண்ட பாரதிய பாஷா பரிஷத் இலக்கிய அமைப்பு தான் 1975ஆம் ஆண்டு இந்த விருது கொடுக்க தொடங்கப்பட்டது. ஸோ 100க்கும் அதிகமான புத்தகங்களை எழுதியுள்ள இந்த எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு சஞ்சாரம் இந்த நூலுக்காக சஞ்சாரம் அப்படிங்கிற நூலுக்காக 2018ஆம் ஆண்டில் நமக்கு சாகித்ய அகாடமி விருது இவர் வாங்கியிருக்காரு. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சஞ்சாரம் அப்படிங்கிற நூலுக்காக 2018 சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்காரு. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த விருது வாங்குறவங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு தொகை கொடுப்பாங்க, ப்ளஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. இவர் இந்த விருது மட்டும் வாங்கல. இவர் பார்த்திங்க அப்படின்னா ஞானவாணி விருது, தாகூர் இலக்கிய விருது, இயல் விருது, இலக்கிய சிந்தனை விருது, கலைஞர் பொற்கிளி விருது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்காரு. தமிழ்நாடு அரசோட விருது உள்பட பல்வேறு விருதுகளை இவர் வாங்கியிருக்காரு. ஸோ இவரோட படைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஆங்கிலம், ஜெர்மனி, மலையாளம், இந்த மாதிரி தெலுங்கு, கன்னடம் பல்வேறு மொழிகள்லேயும் வெளியாகிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ அந்த அளவுக்கு இவர் இலக்கிய சிறப்பாளர் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் நாம். ஸோ இந்த எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பாரதிய பாஷா விருது கிடச்சிருக்கு. ஸோ இந்த அவார்டு பார்த்திங்கன்னா May 1 கொல்கத்தாவில் நடக்கிற ஃபங்க்ஷனில் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின், இந்த யசோதா அவையார் விருது வாங்கியிருப்பாங்க. பா சுப்பிரமணியன் அவர்கள் தேவநேய பாவனர் விருது வாங்கியிருப்பாங்க. தூய தமிழ் பற்றாளர் விருது பிருந்தா வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் உயரமான வளிமண்டல மற்றும் காலநில மையம் எங்கு தொடங்கப்பட்டது? ஸோ நமக்கு முதல் உயரமான கடல் மட்டத்திலிருந்து உயரமாக ஸோ அங்கே வளிமண்டல மற்றும் காலநிலை மையம் எங்கு தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உதம்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அமைச்சர் இருக்கார் இல்லையா ஜிதேந்திர சிங், அவர் தான் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாவட்டத்தில் செனானி அப்படிங்கிற இடத்துல முதல் உயர வளிமண்டல மற்றும் காலநிலை மையத்தை தொடங்கி வச்சுருக்காரு. ஸோ காலநிலை மையம் அப்படிங்கிறது இந்திய அரசோட புவி அறிவியல் அமைச்சகத்தால் ஆதரிக்கப்படுகிறது. புவி அறிவியல் அமைச்சகத்தால் இந்த திட்டமானது ஆதரிக்கப்படுதுன்னு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த புதிய மையம் பார்த்திங்க அப்படின்னா இமயமலை பகுதிகளில் காலநிலை கண்காணிப்பு மற்றும் பேரிடர் தயார் நிலையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த மையமானது நமக்கு தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ காலநிலை, அதாவது இமயமலை பகுதிகளில் நமக்கு முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறது, பேரிடர் நிலைமைகள்லாம் அப்படின்னா முன்கூட்டியே கணிச்சு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான கண்காணிப்பு மையம் தான் இது. ஸோ இமயமலை பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு. முதல் உயர வளிமண்டல மற்றும் காலநிலை மையத்தை தொடங்கி வச்சவர் நமக்கு ஜிதேந்திர சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இது தொடங்கப்பட்டிருக்கு. துல்லியமாக காலநிலையை கணிச்சு சொல்லும், அதுக்காக தான் இந்த மையம் காலநிலை ஆராய்ச்சி மையம் 9வது உலகளாவிய தொழில்நுட்ப உச்சி மாநாடு GTSன்னு சொல்லுவோம், குளோபல் ட்ரேடிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். குளோபல் ட்ரேடிங் சிஸ்டம் தான் GTS. அது 9வது உலகளாவிய தொழில்நுட்ப உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? நமக்கு டெல்லியில். ஸோ நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் தான் ஆரம்பித்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு. ஸோ பார்க்கும்போது நமக்கு
இது இந்திய அரசு, வெளியுறவு அமைச்சகம் மற்றும் கார்னகி இந்தியா இந்த 3 சேர்ந்து நடத்துது இந்த நிகழ்வை. உலகளாவிய தொழில்நுட்ப உச்சி மாநாடு இதோட 9வது பதிப்பு தான் நமக்கு இப்போ ஏப்ரல் 10லேருந்து 12 வரைக்கும் டெல்லியில் நடக்க போகுது. இதோட கருப்பொருள் என்ன ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா சம்பவானா அப்படிங்கிற கருப்பொருளோட ஆரம்பிச்சிருக்காங்க. சம்பவானா அப்படிங்கிற கருப்பொருளோட ஆரம்பிச்சிருக்காங்க. சாத்தியக்கூறுகள் என்று பொருள். அதுக்கு சம்பவானா அப்படின்னா சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது பொருள். ஸோ எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா உலகளாவிய ஏஐ நிர்வாகத்தை பற்றி பேசுவாங்க. டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, தரவு பாதுகாப்பு, சைபர் பாதுகாப்பு, விண்வெளி பாதுகாப்பு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு இதெல்லாம் வந்து அந்த இதில் பேசுவாங்க. 40க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து இந்த மீட்டிங்கில் கலந்துக்க போகிறாங்க. 150க்கும் மேற்பட்ட பேச்சாளர்கள் வந்து இதில் பேச போகிறாங்க. நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ அமெரிக்கா, ஜப்பான், இங்கிலாந்து இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே வந்து ஒரு 40க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்க போகிறாங்க. ஸோ நமக்கு 9வது உச்சி மாநாடு, உலகளாவிய தொழில்நுட்ப உச்சி மாநாடு டெல்லியில் நடக்க போகுது, நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த மாநிலம் பகீரத் மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது? ஸோ நமக்கு பகீரத் மொபைல் செயலியை பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் தான் அறிமுகப்படுத்தியிருக்கு. ஸோ உத்தரகாண்ட் பார்த்திங்க அப்படின்னா முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தெரியும் இல்லையா, அவர் தான் பார்த்திங்க அப்படின்னா ஜல் சன்ரக்ஷன் அபியான் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து இது ஒரு பிரச்சாரம் எதுக்காக அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜல் சன்ரக்ஷன் அபியான 2025 ஒரு பகுதியாக இவர் வந்து தொடங்கி வச்சுருக்காரு. அதுக்கு தான் இந்த பகீரத் மொபைல் செயலி மூலமா என்ன பண்ணலாம், ஜல் சன்ரக்ஷன் அபியான் எதுக்கு அப்படின்னா இந்த அழிந்து வரும் நீர் ஆதாரங்களை கண்டறிஞ்சு அதை புகார் அளிப்பதில் குடிமக்களை ஈடுபடுத்துவதற்காக. ஸோ ஒரு நீர்நிலையை இருந்திருக்கு, அங்கே நீர் இல்லாமல் அந்த இதை வந்து நம்ம வந்து பராமரிப்பு பண்ணாமல் தூர்வாராமல் விட்டுட்டோம்னா அது வந்து எல்லாம் குப்பை வண்டி போய் எல்லாம் புதராயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீர் ஆதாரங்கள் கண்டுபிடிச்சி அதை புகார் அளிக்கிறதுக்காக தான் இந்த ஆப்பு. ஸோ மக்களை குடிமக்களை பார்த்திங்க அப்படின்னா இது ஈடுபடுத்துறதுக்கு நோக்கமாக தான் வந்து இந்த பகீரத் மொபைல் செயலியை வந்து அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நீர் ஆதாரங்களை அதாவது ஏரி, குளம் தூர்வாரப்படாத அந்த மழை காலங்கள் இல்லாதனால நமக்கு வந்து அதை தூர்வாரப்படாமல் போய் அழிஞ்சிட்ருக்கும் இல்லையா, அதுக்காக அதை வந்து பராமரிப்பு பண்ணுறதுக்காக மக்களை அதை வந்து ஈடுபடுத்தணும். எப்படி அந்த குளங்கள்லாம் வந்து எங்கே இருக்குது, இந்த மாதிரி இந்த இடத்துல குளம் இருக்குது, ஏரி இருக்குது, பராமரிப்பு பண்ணால் நமக்கு வெயில் காலத்தில் அது தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஈடுபாடு கொண்டு வரத்துக்காக இந்த பகீரத் மொபைல் செயலி ஆப்பை வந்து முதல்வர் புஷ்கர் சிங் தாமி உத்தரகாண்டில் வந்து தொடங்கி வச்சுருக்காரு. ஸோ இது இந்த எதுக்காக அப்படின்னா இந்த மொபைல் செயலி பார்த்திங்க அப்படின்னா முக்கிய நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கும் அதை மீட்டெடுக்கிறதுக்கும் அரசாங்கத்தோட முயற்சிக்கு தான் இந்த செயலி உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மை சுற்றியுள்ள நீர் தொட்டிகள், குளங்கள், நிலத்தடி நீர் அதுக்கான ஆதாரங்களை பாதுகாப்பது மற்றும் மறுசீரமைப்பு தான் இதோட இலக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பகீரத் மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியது உத்தரகாண்ட் மாநிலம். யார் அறிமுகப்படுத்தினார்? உத்தரகாண்டோட முதல்வர் புஷ்கர் சிங் தாமி அவர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. எதுக்காக? அழிந்து வரக்கூடிய நீர் ஆதாரங்களை கண்டுபிடிச்சு அதை பாதுகாக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, நமக்கு உத்தரகாண்டில் நல்லா தெரியும் யூசிசி அப்படிங்கிற சிவில் சட்டம் வந்து முதல் டைமாக கொண்டு வரப்பட்டது. யூசிசினா என்ன? யூனிஃபார்ம் சிவில் கோட். நம்ம நிறையா டைம் பார்த்துருப்போம், ரிமைண்ட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் சட்டம் ஒன்று அப்படிங்கிறது தான் வந்து அந்த யூசிசின்னு சொல்லுவோம். ஸோ அது முதல் டைமாக நாட்டிலேயே பார்த்திங்கன்னா சுதந்திர இந்தியாவில் உத்தரகாண்டில் தான் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடி கோவாவில் இது ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கலைஞர் கைவினை திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட உள்ளது? ஸோ நமக்கு கலைஞர் கைவினை திட்டம் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூரில் தான் வந்து நம்ம முதல்வர் அவர்கள் ஏப்ரல் 18ஆம் தேதி தொடங்க போகிறாரு. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் தான் தொடங்க போகிறார் நம்ம முதல்வர். ஸோ கலைஞர் கைவினை திட்டம் பார்த்திங்கன்னா மத்திய அரசோட கைவினை கலைஞர்களுக்கான விஸ்வகர்மா திட்டத்துக்கு மாற்றாக தான் இது கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ விஸ்வகர்மா திட்டம் பார்த்திங்க அப்படின்னா 2023 செப்டம்பர் 17 தொடங்கப்பட்டது. விஸ்வகர்மா திட்டம் 2023
செப்டம்பர் 17 தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்துக்கு மாற்றாக தான் நாம் வந்து கலைஞர் கையுறை திட்டம் வந்து நம்ம தமிழக அரசு கொண்டு வந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த விஸ்வகர்மா திட்டம் பார்த்திங்கன்னா மாணவர்களோட உயர்கல்வி பயில்வதை தடுத்து குலத்தொழிலை ஊக்குவிக்கிறது. ஸோ கைவினை கலைஞர்களுக்கான திட்டம் இல்லையா இந்த விஸ்வகர்மா திட்டம். கைவினை கலைஞர்கள்னால் யார்? இந்த பானை செய்கிறது, அதாவது கைத்தொழில் செய்கிறது. கைத்தொழில் தான் வந்து கைவினைஞர்கள்னு சொல்லுவோம். இந்த ஏதாவது அந்த தச்சு வேலை செய்கிறது, அப்புறம் இந்த முடி திருத்துறது, அந்த என்ன சொல்கிறது, நாவிதர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கைத்தொழில் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட குலத்தொழிலை ஊக்குவிக்கிற விஷயமாக வந்து நம்மளோட விஸ்வகர்மா திட்டம் பார்க்கப்படுது நம்ம மாநில அரசில். ஸோ அதனால் நம்ம மாநில அரசு அதை ஏற்றுக்கல. விஸ்வகர்மா திட்டத்தை வந்து நம்ம மாநில அரசு ஏற்றுக்கல. ஏன்னா வந்து அது வயசு பார்த்திங்கன்னா அப்படின்னா 18 வயசில் இருக்கிறவங்களும் அந்த திட்டத்தில் சேரலாம். அவங்களோட அந்த விஸ்வகர்மா திட்டத்தில், மத்திய அரசு கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டத்தில் 18 வயசு உள்ளவங்களே சேரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து 18 வயசுலேயே அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட உயர்கல்வி பாதிக்கப்படும் இல்லையா. அவங்க குலத்தொழிலை வந்து அவங்க 18 வயசுலேயே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஊக்குவிக்கிறது வந்து விஸ்வகர்மா திட்டம். ஸோ அது 18 வயசுலேயே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உயர்கல்வி பாதிக்கப்படுங்கிறதுனால தான் நாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாநில அரசு கலைஞர் கைவினை திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. ஸோ அதனால தான் நாம் அதை கையில் எடுத்துக்கல, விஸ்வகர்மா திட்டத்தை கையில் எடுத்துல. அதுக்கு மாற்றாக வந்து கலைஞர் கைவினை திட்டத்தை நாம் கையில் எடுத்திருக்கோம். ஸோ விஸ்வகர்மா திட்டம் பார்த்திங்கன்னா உயர்கல்வி பயிலுறதை தடுத்து குலத்தொழிலை ஊக்குவிப்பதாக இருக்கிறதாக நம்ம மாநில அரசு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அதோட வயசு பார்த்திங்க அப்படின்னா விஸ்வகர்மா திட்டத்துக்கு 18 வயசுலேயே சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளோடது பார்த்திங்க அப்படின்னா உயர்கல்வி பாதிக்காத வகையில் 35 வயசில் தான் சேர முடியும் அப்படிங்கிறது நம்மளோட கலைஞர் கைவினை திட்டத்தில் பார்க்கப்படுது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா விஸ்வகர்மா திட்டத்துக்கு வந்து 18 வகையான தொழில்களுக்கு முதலீட்டு மானியம் இல்லாமல் கடன் கொடுக்கப்படும். ஸோ அந்த முதலீடு போடுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க, பட் மானியம் கொடுக்க மாட்டாங்க. அதே நம்மளது பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் கைவினை திட்டத்தில் 25 தொழில்களுக்கு இவங்க 18 தான் கொடுக்குறாங்க. விஸ்வகர்மா திட்டத்தில் அந்த தொழில் இருக்கு இல்லையா, தச்சர், கொல்லல், பானை செய்வோர், கூடை முறையிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இது பார்த்திங்க அப்படின்னா 18 வகையான விஷயங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அவங்க மானியம் இல்லாமல் முதலீடுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க. ஆனால் நாம் பார்த்திங்க அப்படின்னா 25 தொழில்களுக்கு 25% முதலீட்டோட மானிய கடன் கொடுக்குறோம். இப்போ 100 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா அதில் 25 ரூபா வந்து மானியத்தோடு நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட இது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து விஸ்வகர்மா திட்டம் பார்த்திங்க அப்படின்னா சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தின் கீழே இயங்குது. ஓகே, இப்போ நாம் பார்த்தது என்ன? கலைஞர் கைவினை திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட உள்ளது? காஞ்சிபுரத்தில், குன்றத்தூரில் தொடங்க போகுது. ஸோ அது ரெண்டுக்கும் நம்ம வித்தியாசம் பார்த்துப்போம். விஸ்வகர்மா திட்டம்னா என்ன, கலைஞர் கைவினை திட்டம்னா என்னன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ விஸ்வகர்மா திட்டம் 2023 செப்டம்பர் 17 தொடங்கப்பட்டது. இதை நாம் எடுத்துக்கல கையில், நாம் அதுக்கு பதிலாக தான் வந்து கலைஞர் கைவினை திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா உயர்கல்வி பயிலுவதை தடுக்கிற மாதிரி அது இருக்குது. ஏன்னா இப்போ ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுலேயே அந்த திட்டத்தில் சேரலாம். ஸோ அவங்க குலத்தொழில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பானை பண்ணுறதுன்னா அந்த பசங்க வந்து 18 வயசுல ஜாயின் பண்ணலான்னா அதுக்கப்புறம் அவங்க எங்கே போய் படிக்க போகிறாங்க. ஸோ அவங்களும் அந்த குடும்ப தொழிலை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்களா. அதை தடுக்கிறதுக்காக தான் நாம் வந்து இதை கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 5 ஆண்டு அனுபவம் உள்ள கலைஞர் எந்த ஒரு தொழிலையும் தேர்வு செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு 5 ஆண்டு அனுபவம் இருக்கணும். அப்போ அதுக்கப்புறம் தான் எந்தாவது ஒரு கைவினை தொழிலை தேர்ந்தெடுத்து நமக்கு இந்த திட்டத்தில் சேர்ந்து நம்ம கடன் பெற முடியும் அப்படிங்கிறது நம்ம மாநில அரசு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை எத்தனை சதவீதமாக குறைத்துள்ளது? நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்து 0.25 குறைச்சிருப்பாங்க. அதுவே 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் குறைச்ச மாதிரி நாம் பார்த்துருப்போம். இப்போ மறுபடியும் அதிலிருந்து ஒரு 0.25 குறைச்சி 6க்கு வந்திருக்கு நமக்கு ரெப்போ ரேட்டு. ஸோ நமக்கு வங்கிகள் கடன் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. ஸோ வங்கிகளில் நம்ம கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வட்டி குறையும்னு சொல்லி பார்க்கப்படுது. ஸோ ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதம் நம்ம ஆல்ரெடி என்னன்னு பார்த்துருப்போம். ஆர்பிஐட்ட இருந்து வங்கி கடன் வாங்குறது எப்படி நாம் வந்து வங்கிக்கிட்ட கடன் வாங்கி அதுக்கு ஒரு வட்டி கட்டுறோமோ அவங்க அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் கிட்ட இருந்து நாம் ஒரு பேங்க் ஏதோ ஒரு பேங்க் பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐ கிட்டேருந்து கடன் வாங்கும். அந்த கடன் தொகைக்கு ஒரு வட்டி செலுத்தும். அந்த வட்டியை தான் வந்து இப்போ குறைச்சிருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக நமக்கு 6.50 இது இருந்துச்சு. ஒரு 0.25 குறைச்சி இந்த 6.25 இருந்துச்சு. இப்போ மறுபடியும் 0.25 குறைச்சி 6ல் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ரெப்போ ரேட் வந்து எவ்வளோ சதவீதமாக இருக்குது அப்படின்னா 6 தான் இப்போ வந்து இருக்குது.
இது வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிப்ரவரியில் நமக்கு வந்து பட்ஜெட் போட்டாங்க இல்லையா, சென்ட்ரலில் பட்ஜெட் போட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே நடந்துச்சு. 0.25 குறைச்சி 6.25 இருந்துச்சு, நம்ம பார்த்துருப்போம். இப்போ மறுபடியும் இது குறைக்கிறதுக்கு காரணம் எல்லாம் நம்ம ட்ரம்ப்பு தான். அவர் போட்ட அந்த வரி இருக்கு இல்லையா, அதனோட பிரதிபலிப்பு தான் இந்த இது நடந்திருக்கு. ஸோ அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போட்டு விட்டுட்டாரு. ஸோ அதோட பாதிப்பு வந்து நமக்கு தொழிலில் வந்து பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங் பண்ணி இதை வந்து பண்ணியிருக்காங்க. மீட்டிங் பார்த்திங்கன்னா 54வது நிதி கொள்கை குழுவின் கூட்டத்தில் தான் நம்ம சஞ்சய் மல்ஹோத்ரா இருக்கார் இல்லையா, ஆர்பிஐயோட ஆளுநர், 26வது ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா, 25வது ஆளுநர் சக்திகாந்த தாஸ், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா 54வது நிதி கொள்கை குழுவின் கூட்டத்தில் ரெப்போ ரேட்டோட விகிதத்தை 6% குறைச்சிருக்காரு. இதுக்கு காரணம் ட்ரம்ப் போட்ட வரி தான். ஸோ அதோட வீக்கம் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து இருக்குது, தொழில் பாதிப்புக்காக இந்த மாதிரி வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, இவர் என்ன சொல்லியிருக்காரு சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படின்னா, நமக்கு 2025-26வது நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.5% தான் இருக்கும். எப்போது 25 to 26, அதாவது இந்த கரண்ட் நிதியாண்டில் வந்து நம்ம பொருளாதார வளர்ச்சி வந்து 6.5% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இவர் ட்ரம்ப் வந்து இந்த வரி விகிதம் வரி போடுறதுக்கு முன்னாடி நமக்கு 26% போட்டிருக்காரு இல்லையா, நமக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்காரு. நம்ம நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருளுக்கு 26% போட்டிருக்காரு. நம்ம செய்தித்தாள்கள்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த 26%ஓட விளைவு தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கணிப்பு வச்சுருந்தோம், நம்ம பட்ஜெட் போடும்போது அதுக்கப்புறமா வந்து ஒரு மீட்டிங் போட்டதில் நமக்கு ஆர்பிஐ ஒரு கணிப்பு சொல்லியிருந்தாங்க. அது எவ்வளோ அப்படின்னா 6.7 சொல்லியிருந்தாங்க. 6.7% சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இவர் ட்ரம்ப் போட்ட வரியினால் நமக்கு 6.5 தான் பொருளாதார வளர்ச்சி இருக்கும், நாட்டோட பொருளாதார வளர்ச்சி இருக்குன்னு ஆர்பிஐ சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமா நமக்கு பணவீக்கமும் 4% இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல்ல 4.2 இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, பட் இப்போ 4 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் யார்? நம்ம ட்ரம்ப் அவர்கள் தான். அவர் நம்ம இந்திய நாட்டோட இறக்குமதி பொருள் மீது 26% போட்டிருந்தார். அதோட விளைவு தான் இது. இப்போ அந்த 26% போட்டிருந்தாலும் ஒரு 3 மாதம் கால அவகாசம் கொடுத்துருக்கிறாரு, நிறுத்தி வச்சிருக்காரு. அது ஏன் நிறுத்தி வச்சிருக்காருன்னு தெரியல. பட் அந்த 26% பொதுவாகவே அவர் போட்ட இறக்குமதி வரிகள், எல்லா நாட்டுக்கும் மேலே போட்ட இறக்குமதி வரிகளை வந்து ஒரு 90 நாளைக்கு அவர் வந்து நிறுத்தி வச்சிருக்காரு. அதாவது 10% அதிலேருந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. 26% இருக்கு இல்லையா, ஆனால் 10% இப்போ கொடுத்துட்டு தான் இறக்குமதி பொருளுக்கு கொடுக்கணும். பட் 90 நாளைக்கு என்னமோ அதை நிறுத்தி வச்சுருக்காரு. போட்ட 26% நிறுத்தி வச்சுருக்காரு. ஸோ இதோட விளைவு தான் நம்மளோட பொருளாதார வளர்ச்சி பார்த்திங்க அப்படின்னா இந்த 2025 to 26 6.5%, பணவீக்கம் 4% இருக்கும் அப்படின்னு 54வது நிதி கொள்கை குழு கூட்டத்தில் நம்ம சஞ்சய் மல்ஹோத்ரா ஆளுநர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ரெப்போ ரேட் பார்த்திங்கன்னா நமக்கு 6. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர்டெமிஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட 54வது நாடு. ஸோ நமக்கு ஆர்டெமிஸ் ஒப்பந்தம் அப்படின்னா வங்கதேசம் தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த ஒப்பந்தம் பார்த்திங்க, அது ஆர்டெமிஸ் ஒப்பந்தம் அப்படிங்கிறது 2020 பார்த்திங்கன்னா நாசா தொடங்கிய ஒரு சர்வதேச ஒப்பந்தம். இது பார்த்திங்கன்னா சந்திர மண்டலத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணுறது, விண்வெளியில் அதாவது சந்திரமண்டல ஆராய்ச்சி மற்றும் விண்வெளி ஆராய்ச்சிகளில் நாடுகளும் சரி மற்றும் தனியார் நிறுவனமும் சரி, அதாவது அந்த நாட்டோட கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை ப்ரைவேட்டாகவும் இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த ஒப்பந்தம், ஆர்டெமிஸ் அப்படிங்கிற ஒப்பந்தம். எதுக்காக? சந்திரமண்டல ஆராய்ச்சி மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி. இதில் பார்த்திங்க அப்படின்னா நாடுகளும் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறத பார்க்கப்படுது. இதுக்கு தான் வந்து வங்கதேசம் வந்து இப்போ வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ இந்த ஒப்பந்தம் எதுக்காக? சந்திர மண்டலத்தில் விண்வெளி ஆராய்ச்சி நிலையங்கள் அமைக்கிறது, ஆராய்ச்சி மையங்கள் அதாவது அமைக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸில் வரும்.
அதுக்காக தான் நாம் இப்போ இந்த இதை பார்க்குறோம். 54வது நாடு வங்கதேசம். ஸோ வங்கதேசம்னு பார்க்கும்போது இன்னொரு விஷயம் பார்த்துடலாம். நியூஸ் பேப்பரில் பார்த்துருந்தேன் நான். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வங்கதேசத்தோட பொருள்கள் இந்தியா வழியாக தான் ஏற்றுமதி பண்ணப்பட்டிருந்தது. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மத்திய அரசு ரத்து செஞ்சுட்டாங்க. இனிமேல் வந்து நீங்கள் இந்தியா வழியாக வந்து அவங்க என்ன அந்த மியான்மர், பூடான், நேபாள் இந்த நாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்வாங்களே, மேக்ஸிமம் வந்து அவங்க ஜவுளியை தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து நம்ம நாட்டு மூலயமா கொண்டு போனால் தான் அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். எக்ஸ்போர்ட் காஸ்ட்டு கம்மியாகும். ஸோ அவங்களுக்கு அது சீக்கிரமாகவும் போய் சேரும். அதனால் வந்து அவங்களுக்கு அது ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸோ பட் நம்ம வந்து இப்போ வந்து வங்கதேச பொருள்கள் வந்து இந்தியா வழியாக போகக்கூடாது, ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்னு மத்திய அரசு வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. காரணம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு நமக்கே தெரியும். ஏன்னா நம்ம உறவு வங்கதேசத்துக்கும் நமக்கும் வந்து ஒரு உறவு ஒன்றும் அந்தளவுக்கு சரியாக இல்லை. இப்போ கூட வந்து பிம்ஸ்டெக் மாநாட்டுக்கு போயிருப்போம். அடுத்த பிம்ஸ்டெக் மாநாட்டோட தலைமையே வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசம் தான் அப்படின்னு நல்லா பார்த்துருப்போம். ஸோ பிம்ஸ்டெக் மாநாட்டுக்கு போகிறப்போ கூட அவங்க 2 பேர் பேசினதில் ஒரு புரிந்துணர்வு ஒன்றும் ஒத்து வரல, ஒரு பேச்சுவார்த்தை ஒன்றும் ஒத்து வரல. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீனா இருக்கு இல்லையா, அந்த சீனாவோட உதவியோட இந்திய எல்லையை ஒட்டி தங்களோட பகுதிகளை இராணுவ நிலையை உருவாக்குறதுக்கு வங்கதேசம் திட்டமிட்டுட்டாங்க. ஸோ இந்தியாவோட பாதுகாப்புக்கே ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி அவங்க ஏதாவது ஒன்று நமக்கு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு. ஸோ அது சீனாவோட உதவியால் வந்து இந்திய எல்லையை ஒட்டி தங்களோட பகுதிகளில் இராணுவ நிலையை உருவாக்குறதா வங்கதேசம் திட்டம் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம வந்து எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஏற்றுமதி செய்கிறதுக்கான அனுமதியை வந்து மத்திய அரசு ரத்து செஞ்சிருச்சு. ஸோ இவங்க நாட்டிலேருந்து டைரெக்டாக அவங்க அனுப்பணும், மியான்மருக்கோ நேபாளுக்கோ பூடானுக்கோ அனுப்பணும் அப்படின்னா ரொம்ப வந்து அவங்களுக்கு செலவாகும், பட் டைமும் ஆகும். ஸோ இது அவங்க ஏற்றுமதியில் ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்னு நம்ம அரசாங்கம் சொல்கிறாங்க. ஸோ நாம் இது பார்த்தது வங்கதேசத்தை பற்றி பார்த்துருக்கோம். 54வது ஆர்டமிஸ் ஒப்பந்தத்தில் 54வது கையெழுத்து போட்ட நாடு வங்கதேசம் தான். இது பார்த்திங்கன்னா சந்திர மண்டலத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணுறது. ஸோ அதுக்கான ஒப்பந்தம் தான் நாசா கூட. அதுக்கான ஒப்பந்தத்தை தான் இவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. ப்ளஸ் நாம் வந்து ஏற்றுமதியை வந்து ரத்து செஞ்சுருக்கோம் இவங்களுக்கு, அதையும் பார்த்துருக்கோம். சீனாவை பார்த்தீங்க அப்படின்னா சீனாவை பற்றி ஒரு விஷயம், 3 கார்ஜஸ் அண்டார்டிக் ஐ அப்படிங்கிற ஒரு டெலஸ்கோப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. 3 கார்ஜஸ் அண்டார்டிக் ஐ. சீனா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 கார்ஜஸ் அண்டார்டிக் ஐ அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கியை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த விஷயத்தை இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ 3 கார்ஜஸ் அண்டார்டிக் ஐயை உருவாக்கிய தொலைநோக்கியை உருவாக்கிய நாடு எதுன்னு கேட்டாலும் நமக்கு சைனா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்க்கரை ஏற்றுமதியில் இந்தியா எத்தனையாவது இடத்துல உள்ளது? ஸோ நமக்கு சர்க்கரை ஏற்றுமதியில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா 2nd பிளேஸில் இருக்குது. ஸோ 2nd பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸில் பார்த்திங்கன்னா பிரேசில் இருக்குது. ஸோ தாய்லாந்து, சீனா, அமெரிக்கா அப்படியே அடுத்தடுத்து வராங்க. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா எத்தனை டன் ஏற்றுமதி நடந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நாம் பார்க்குறோம். ஸோ இப்போ நடப்பு சந்தையாண்டில் ஏப்ரல் 8 வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கணிப்பு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து ஏப்ரல் 8 வரைக்குமே பார்த்திங்கன்னா 2,87,204 டன் சர்க்கரையை ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. எத்தனை டன்னு? 2,87,204 டன் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை ஏற்றுமதி பண்ணுறது வந்து கொஞ்சம் தடங்கள் இருந்தது, நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2,87,204 டன் சர்க்கரை ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. ஏப்ரல் 8 வரைக்குமே கணக்கெடுத்து சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா 2nd பிளேஸ்லையும் பிரேசில் வந்து 1st பிளேஸ்லையும் இருக்கிறதா பார்க்கப்படுது. அப்படியே நம்ம இப்போ ரீசெண்டாக டீ எக்ஸ்போர்ட் பார்த்துருப்போம், ஞாபகப்படுத்திக்கலாம். நம்ம தேயிலை ஏற்றுமதி பார்த்திங்கன்னா கென்யா ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருப்போம், இந்தியா 3ர்டுன்னு சொல்லியிருப்போம், சைனா 2nd. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நிமிர்ந்த நில் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஸோ நமக்கு நிமிர்ந்த நில் திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களோட தொடர்புடையது. ஸோ இந்த மாணவர்கள் பற்றின ஒரு விஷயந்தான் பார்த்திங்கன்னா நிமிர்ந்த நில் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து வரப்போகுது. ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம பேரவைகளை வந்து நம்ம அன்பரசன், அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களோட துறை அமைச்சர் இருக்கிறார் இல்லையா, தாமோ அன்பரசன், அவர்கள் வந்து நமக்கு பேரவையில் விவாதம் நடந்துகிட்ருக்கு இல்லையா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மேலேயும் அந்த மானியத்து மேலே விவாதம் நடக்குது இல்லையா. ஸோ அதில் பேசுனது தான் இப்போ இந்த விஷயம். ஸோ 2000 கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய 6 லட்சம் மாணவர்களுக்கு, எத்தனை லட்சம்? 6 லட்சம் மாணவர்களுக்கு புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவு பயிற்சி, அதாவது இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவோம். புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவு பயிற்சி, இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்,
அதை வழங்குகிற நோக்கில் தான் 6 லட்சம் மாணவர்களுக்கு 19 கோடி செலவில் நிமிர்ந்த நில் திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக நமக்கு யார் சொல்லியிருக்காங்க? தாமு அன்பரசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ அர்ஜென்டினாவில் நடந்துகிட்டு இருந்த தங்கம், வெள்ளி, வெண்கலம் இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இது கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு இல்லையா? அதில் எத்தனை தங்கம் நம்ம வாங்கியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆடவர் அதாவது அர்ஜென்டினாவில் நடைபெறும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் விஜய் வீர் சித்து எந்த பதக்கம் வென்றார்? ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு தங்க பதக்கம் வாங்கியிருக்காரு. ஸோ ஆடவர் 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் விஜய் வீர் சித்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கியிருக்காரு. ஸோ இதோட சேர்த்து நமக்கு இந்தியாவோட பதக்கப்பட்டியலில் 4 தங்கம் 2 வெள்ளி ப்ளஸ் 1 வெண்கலம் அப்படிங்கிறது மொத்தம் 7 பதக்கங்களோட 2வது இடத்துல நீடிக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மகாவீர் ஜெயந்தி எப்போது அனுசரிக்கப்படுகிறது? நமக்கு பார்த்திங்கன்னா மகாவீர் ஜெயந்தி ஏப்ரல் 10 அனுசரிக்கப்படுது. மகாவீர் ஜெயந்தி அப்படின்னா இந்த என்ன சொல்கிறது, சமண மதத்தோட 24வது தீர்த்தங்கரர்னு சொல்லுவாங்க. 24th தீர்த்தங்கரர். ஸோ அது பார்த்திங்க அதை தான் பார்த்திங்கன்னா மகாவீர் அவரோட பிறந்த நாளை தான் நாம் மகாவீர் ஜெயந்தியாக கொண்டாடுறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் இருக்கார் இல்லையா, அதில் பார்த்திங்க அங்கே டெல்லியில் நௌகர் மகா மந்த்ரா அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் சொன்னார். அதையும் நம்ம பார்த்துடலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சமண மதத்தோட அநேகாந்தவாத கோட்பாடு. என்னது? சமண மதத்தோட அநேகாந்தவாத கோட்பாடு. அநேகாந்தவாத சேர்த்து தான் வரும், ஸ்பேஸ் அவங்க இல்லை. ஸோ அநேகாந்தவாத கோட்பாடு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அநேகாந்தவாத கோட்பாடு அப்படின்னா என்ன? நமக்கு ஒரு விஷயத்தை, அதாவது நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா அது பல கண்ணோட்டத்தில் பார்த்தா தான் அது நமக்கு புரியும். அப்படி இல்லை அதுக்கு ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். ஒரே நோக்கிலேயே போயிட்டு இருந்தோம்னா அது புரியவும் புரியாது, தீர்வும் அதுக்கு நல்ல தீர்வு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரதமர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக இதை பார்க்குறோம். சமண மதத்தோட அநேகாந்தவாத கோட்பாடை பற்றி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் தொன்மையான நூல்களை எண்மமயமாக்கல், பழைய நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சமண மதத்தோட நூல்கள் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எண்மமயமாக்கல், டிஜிட்டல் ஆக்கிறது தான். எண்மமயம்னா வேறு ஒன்றும் இல்லை, டிஜிட்டல் பண்ணுறது தான். ஸோ அந்த நூல்களெல்லாம் நமக்கு டிஜிட்டல் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, பாலி மொழி, பிராகிருத மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்தையும் கொடுத்துருக்காரு. ஸோ நமக்கு ஏப்ரல் 10 தான் மகாவீர் ஜெயந்தி அனுசரிக்கப்படுது. அப்புறம் தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் சேஃப் மதர்ஹுட் டே ஏப்ரல் 11 செலிப்ரேட் பண்ணுறோம், அனுசரிக்கிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம காந்தியடிகளோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, கஸ்தூரிபாய் காந்தி, அவங்களோட பர்த்டேவை தான் நம்ம நேஷ்னல் சேஃப் மதர்ஹுட் டேவாக பார்க்கப்படுது. ஸோ 2025 தீம் பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி இன் மெட்டர்னல் ஹெல்த் கேர், லீவிங் நோ மதர் பிஹைண்ட். ஸோ தாய்வழி சுகாதார பராமரிப்பில் சமத்துவம், எந்த தாயையும் விட்டு விடாமல் அப்படிங்கிறது தான் இதோட கருப்பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின். வேர்ல்டு பார்க்கின்சன்ஸ் டே எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ நமக்கு வேர்ல்டு பார்க்கின்சன்ஸ் டே பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 11 அனுசரிக்கப்படுது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு வியாதி. என்ன வியாதி? நரம்பு மண்டலத்தை மையப்படுத்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாக பார்க்கப்படுது. இந்த கை நடுக்கம் எல்லாம் சொல்லுவோம்ல, அதுதான். உடலில் ஏற்படக்கூடிய நடுக்கம், அப்புறம் உடல் இயக்கிறதுல உடல் ஒரு நார்மலாக இல்லாமல் மந்தமாக இருக்கிறது, அப்புறம் உடல் ஒரு விரைச்ச மாதிரி ஒரு விரைப்பாக இருக்கிறது, ஒரு மாதிரி ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதோட அறிகுறிகள் தான் இந்த நரம்பு மண்டல நோய்க்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. ஸோ உளவியல் ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் பார்த்திங்க அப்படின்னா பிறரோட பேசுறதுலேயே தடுமாற்றம், பேசவே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, தடுமாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 1817 ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஸே ஆன் த ஷேக்கிங் பால்சி அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவரோட பிறந்த நாளை தான் நாம் இன்றைக்கி ஏப்ரல் 11 உலக பார்க்கின்சன் தினமாகவும் பார்க்கப்படுறோம். ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஹோமியோபதி டே பார்த்துருப்போம். அதில் நான் கருப்பொருள் சொல்ல மறந்துட்டேன். ஸோ கருப்பொருள் ஹோமியோ தினத்துக்கு பார்த்திங்கன்னா கல்வி, பயிற்சி,
கல்வி, பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி. எஜுகேஷன், ப்ராக்டிஸ் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிறது தான் ஹோமியோபதி தினத்துக்கான கருப்பொருள். ஸோ இன்றைக்கான தகவலோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோடய எனர்ஜி. ஸோ வீடியோ பார்க்குற உறவுகள் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணி தட்டிகிட்டே பாருங்கள். நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.